சொல்லக்கூடிய நால்வக படைக்கு தலைவர் நான். ஆமாங்க. மன்னர் வருகிறார் வருகிறார் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மன்னர் வருகிறார் மன்னர் வருகிறார் என்று சொல்ல வேண்டும், பரிசாற்ற வேண்டும். ஆமாங்க. எனக்கு முன்பதாக வரக்கூடிய நீ தாமதமாக காரணம் எதுமா அவரா நினைக்காதீங்க. முதல்ல வர வேண்டியது யாரு? நீதான் வரணும். காவல்கார நான் வரணும். ஆமா. காவல்கார வரத்துக்கு முன்னாடி நீ அவன் பயிர் விட மாட்டான் போடுறாங்க. நான் யாரு நீ யாரு என்று அறிந்து பேச வேண்டும். நாட்டு மன்னர். ஆமாங்க. நீயோ காவல்காரன், அதை அறிந்து தெரிந்து பேச வேண்டும். ஆமாங்க. சத்தம் தாண்டி எனக்கு 3 செல்வங்கள். ஆமாங்க, 3 செல்வங்கள். ஆமா, யாரா தெரியுமா? சொல்லுங்க. தத்துவன், தத்துவன், உத்தமன், உத்தமன், முத்தாரி என்ற 3 திரிபுர வெளிநாடு சென்றிருக்கிறார் பட்டப்படி படிக்க. ஆமாங்க. எனது மகளோ கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார். கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார். ஊதாரி உணவாக ஊத சுத்தி கொண்டிருக்கின்றார். ஆகையினால் நாட்டை முடிச்சுட்ட வேண்டும் என்று எனக்கு அது உங்க எதுமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நான் புடிச்சு வச்சிடுறது. அப்படியா? ஆமா. யாவது குறையிலே எவ்வித குறைகளும் கிடையாது. சரி, பார்க்கட்டும். முன்பதாக அமைச்சரை பார்க்க வேண்டும். விசைக்கொடி தாய்நாடு, அவை பிறந்த அரும் தமிழ்நாடு, கம்பன் பிறந்த கன்னி தமிழ்நாடு, ஒளி தேசிய புறங்காட் ஓட செய்த புனித தமிழ்நாடு, தலையில் கல்லை சுமத்தி கண்ணகிக்கு சிறை நாட்டிய கன்னி தமிழ்நாடு, மூவேந்தர் ஆண்ட முத்தமிழ்நாடு, செக்கெழுத்தும் சிறக்கெழுத்தும் சிறிது கலைஞாமல் உத்தமன் காந்தி வாங்கி தந்த சுதந்திர நாடு. பிறந்தேன். எங்கே பிறந்தேன்? இத்தாலி நாட்டில் பிறந்தேன். இத்தாலி நாட்டில் வளர்ந்தேன். ஒரு பெண்ணின் மீது ஆசைப்பட்டு இத்தாலி நாட்டு மன்னன் எங்களை நாடு கடத்தினார். குடிக்க தண்ணி இல்லாமல், படுக்க பாய் இல்லாமல், உடக்க உடை இல்லாமல் நாடு கடத்தினார். காதலியும் சத்தியவர நாட்டு எல்லையில் வந்து அடைந்தோம். காட்டில் பட்டினியோடும் பசியோடும் குடிக்க தண்ணி இல்லாமல் என் காதலி துடி துடித்தார். காய்கறிகளை பறித்து அவளை பசியாறினேன். காட்டுக்குள்ளே அமர்ந்து படுத்தோம். சத்தியவர நாட்டு மன்னன் வேட்டையாட பாவடி வருகிறார். எங்களை பார்த்தான். இருவரை விலகிட்டான்.
நீதிமன்றம் அழைத்தார். அந்த நீதிமன்றம் எனக்கு நீதி கொடுத்தது. சத்தியவர நாட்டில் புலிகேசி என்ற பட்டத்தை கையை வைக்க நன்றி கட்டவனே. என்ன பாட்டு பாட்டு வந்து சொல்லாதே பொண்டாட்டியே வந்தாலும் நாங்க பொண்டாட்டி பாப்போம்டா. நீங்க பாக்கணும் தான் என் முன்னாடி இட்டு வந்துக்கிறேன். அதுதான் இட்டு வந்துக்கிறேன். பாரு பாரு எனக்கு முன்னாடி ஒரு தாமதமாய் அவரு எஜமாதி கேக்குறீங்க. பறவையில ஒரே போராட்டம் ஆயிடுச்சு. என்ன போராட்டம்? நாடகத்துக்கு கிளம்பி வரலாம்னு சொல்லிட்டு ஓட்டோட்டமா ஓடியாரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. என்னால உடம்பு சரியா இல்லைங்க. உடம்பு சரியில்லை எனக்கு. 2 நாளா பாக்குற ஒரே ஜுரம் தலைவலி அது இது வருதுங்க. நேத்தே உனக்கு ஜுரம் தான்? ஆமாங்க, நேத்தே நாடகத்துக்கு வரலான்னு பாரு வர முடியல. இன்னைக்கு லீவ் அடிக்கலான்னு பார்த்தா அடிக்க முடியல. எடுத்துட்டேன்னு நாளைக்கு வச்சிடுறா. எங்க 2 நாளா உடல்நிலை சரியில்லை. நாடகத்துக்கு கிளம்பி வரலான்னு பாக்குற வர முடியல. யாரா ஓட்டோட்டமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன நேரம் பார்த்தா அங்க டாக்டர் லீவாங்க. டாக்டர் லீவு எங்களா அந்த 2,30,000 பக்கத்துல நாளைக்கு போறீங்க. அந்த ஊர்ல யாரா 2 லட்சத்துக்கு யார வச்சுன்னு குத்துனியா? யார வச்சுடா குத்தா? என் மண்டாட்டி வச்சுதான் குத்தா. அப்ப என் மண்டாட்டி கூட சட்டா அப்படி அத்தா முடிஞ்சு நாட்டுக்கு தான் அமைச்சரு. இந்த மாதிரி ஆளுகளா சுத்தா பிள்ளைகா போயிருக்காங்க. எந்த வண்டி வச்சுதான் நீ நேரம் இந்த மாதிரியா? எந்த வண்டியா? எங்க ஓனர் உட்காந்துருந்தாங்க பாரு. இந்த உடம்பு எவ்வளவு தெரியுமா? 3.25 லட்சம் இந்த தலைக்கு. இந்த தலைக்கு 2.25 லட்சம் தான். எதுமா இருங்க, எதுமா கதையை சொல்ல முடியல. இங்கே சாவு 3 லட்சம் நாம போட்டு அமிச்சிடும் ஓனருக்கு. மேடியில சத்தம் ஐயோப்பா ஓனருக்கே துட்டு கிடையாது. எனக்கே கூத்தாடணும். இந்த ஹாஸ்பிட்டல் போனா உனக்கு இந்த வேலை சரியாகாது. நேரா வெளிநாட்டு ஆஸ்பத்திரிட்டு வெளிநாட்டுக்கு. ஆமாங்க, இன்னும் காஷ்மீர் ஜம்பு அது இதுன்றாங்க. ஜம்பு ஆமா, நீ ஒரு சொம்புன்றாங்க. நான் ஒரு சொம்பு போட்டா வந்துக்கிறேன். சொம்பு போட்டா பிளைட் புக் பண்ணிட்டான். சும்மா 1 மணி நேரத்துல எனக்கு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டாங்க. அங்க போனா டாக்டர் பார்த்தா சிரியாயிர கேவடா பையா ஏங்க அங்க போனா நல்லா பார்த்தா டாக்டர் பார்த்தா அவர் சித்த வைத்தியம் நாட்டு வைத்தியராங்க. சித்த வைத்தியம் நாட்டு வைத்தியம்? ஆமா, நாட்டு வைத்தியர். அவர் என்ன போய் உட்காந்து அவர் கேக்குறாரு, தம்பி உனக்கு உடல்நிலை என்னடா சரியில்லை அப்படின்னு கேக்குறாரு. உடம்பு சரியில்லை ஏங்க எனக்கு 2 நாளா வயிற்று வலி தான். 2 நாளா வயிற்று வலிங்க அப்படின்னு. வயிற்று வலி என்னடா சாப்பிட்டுன்னு கேட்டேன். நானே கேக்குறேன் அவரா என்ன சாப்பிட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு நான் கேக்குறேன். அவரு என்ன கேக்குறாரு, நீ என்னடா சாப்பிட்ட அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொல்றேன், வயிற்றுக்கு நான் சோறு தான் சொல்றேன். எப்படி போட்டு வாங்க அவர் கேக்குறாரு, அடே உனக்கு இதுக்கப்புறம் மந்து ஊத்தாதான் உனக்கு உடனே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா காலைல ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, நைட்டு ஒரு வேளை, 3 வேளை மருந்து குடுத்துட்டாங்க. என்ன அளவு பாத்தீங்களா? சரியான அளவு. என்ன அளவு? காலையில எவ்வளவு நக்கு மருந்துங்க, மதியம் அவ்வளவு நக்கு, நைட்டு இஷ்டமா இருந்தா எவ்வளவு நாள் நக்குட்டாங்க. இல்ல
நீ தான் ஏத்துக்கிற அதுதான். காலையில எவ்வளவு லக்குன்னு சொன்னாங்க? காலையில எவ்வளவு லக்கு, எவ்வளவு? மதியம் எவ்வளவு லக்கு, நைட் இஸ்ட் மணி எவ்வளவு லக்கு. உட்காந்துக்கிறோம் மறுநாளும் பட் வேற சொல்லா மறுநாள் காலையில 1 டீஸ்பூன், மதியம் 2 டீஸ்பூன், நைட்டு 3 டீஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 டீஸ்பூன். ஆமாங்க, நாளைக்கு நாடகத்துக்கு வரணுமே. கோழிக்கறி ஆட்டுக்கறி சாப்பிட வேணாங்களே டாக்டர் ஒண்ணு அதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன் சாப்பிட்டேன்? ஆனா உனக்கு தான் ஹார்ட் அட்டாக். உனக்கு சொன்னதுல என்ன சொல்லுங்க? எனக்கு சொன்னீங்க. சிங்கக்குடி மேல எல்லாத்தையும் மாப்பினாரு சொல்லு. சிரியாத தயவு செய்து பத்தி ஏறி அப்படியே அவுட் போட்டு போயிட்டே இருந்தானு. எங்க எரியுது? அது எரியுது இல்ல? வயிறு எரியுது. அது எரியாத அளவுல ஆக்குறேன். சொல்லு. அவர் சொன்ன அளவு சாப்பிட்டாங்க. அப்பி சரியில்லை, உடம்பு சரியாவே இல்லைங்க. சரியாவல. என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு பாக்குறேன். மறுநாள் பாண்டிச்சேரி நாடகம் போட்டாங்க எனக்கு. பாண்டிச்சேரி? ஆமாங்க, பாண்டிச்சேரி நாடகத்துக்கு போனமே. தோல்ல போட்டுக்கணும், பேக தூக்கணுமே. பாண்டிச்சேரி நாடகத்துக்கு போனமே. பேக ஒரு வெயிட், மருந்து ஒரு வெயிட், அதையே நம்ம தூக்கி போனா அடடே நாளைக்கு தேவையான மருந்து ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மொத்தமா ஊத்தி நக்கிட்டேங்க. ஏன் வேலையா சாப்பிடணும்? ஆமா, மொத்தமா வாழை கொட்டி மருந்து தண்ணி ஊத்தினேன். நான் தான் ஜம்மு காஷ்மீர்ல வெளியூர்ல இருக்கிறேன். அங்க இவ்வளவு தூரம் வரணும்ல. ஜம்மு காஷ்மீர். சிரிக்காத. ஐயோ சொல்றேன், அலர்ஜி. கையை விடுற, கையே அவர கையா சாப்பிடு சாப்பிடுறேன். ஆமாங்க, உடனே என்ன படுத்து எதை படுத்து தெரியலங்க. மொத்த மருந்து குச்சிதுமே நேரம் கார்ல ஏறி உட்காருங்க. பாதி தூரம் வந்த வயிறு கடமுடா 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 கடமுடா. ஏன் கடமுடா? மொத்த மாத்திரையாச்சு. ஆமா, சேர்ந்து கொடா இது பாத்துங்க. வெளிநாடு சுத்தி முத்தி பாக்குற இறங்கன கார்ல இருந்து அப்படியே பேண்ட் கேட்டி ஒரு வாரமா உட்காந்துங்க. கார்ல உட்கார்ல, இறங்கி ஒரு கரம்பல ஒரு வாரமா உட்காந்துங்க. ஏரி கரம்பல உட்காந்துட்டேன். ஏரி கரம்பல தேவடா போயா கரம்பல புரியா போயா சொல்லாதே சொல்லாதே. கரம்பல உட்காந்து சுத்தி முத்தி பாக்குறேன். தண்ணியே கிடையாதுங்க. தண்ணி இல்ல. ஆமா, சுத்தி முத்தி பார்த்து தண்ணி இல்ல. தண்ணி இல்ல. பக்கத்துல ஆவார முச்சேரி பெரிய செடியா இருந்ததுங்க. ஆவார செடி? ஆமாங்க. அது அடியோட வச்சுங்க. முன்ன 2 இசு, பின்னாடி 2 இசு இத்து போட்டு வாங்கினே. அந்த ஊர் பையன் ஒருத்தன் பார்த்துட்டு இன்னவோ நீதிமன்ற தலைவர் அண்ணா அவரு எத்துமே நிக்க வச்சிட்டாங்க. அவரு கேக்குற, தம்பி நீ என்னடா தப்பு பண்ண அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி ஆவாரமும் சொல்லி நான் இந்த மாதிரி பண்ண சார் அப்படின்னு சொல்றேன் அவர்கிட்ட. அவர் சொல்றாரு, இந்த ஊர்ல நாங்க ஆவாரமும் சொல்லி குலதெய்வமா மதிக்கிறோம். அந்த குலதெய்வத்தை அசிங்கமாத்திட்டா, இதுக்கப்புறம் உனக்கு ஒரு தண்டனை நான் கொடுக்குறேன்டான்ட்டாரு. உன் குலதெய்வத்தை அவன் அசிங்கமாத்தினா, அவன் குலதெய்வத்தை நீ அசிங்கமாத்தினான்ட்டாரு. ஓட்டமா போய் டவுசர் கட்டி போட்டு உக்காந்துட்டு ஆற்றா உன் குலதெய்வத்திருக்காங்க. நீ எப்படியா பட்டு எனக்கு தெரியும். தெரியுமே, எனக்குதான் குலதெய்வமே கிடையாது. நான் தான் கேப் மாதிரி பையனே, உன்ன மாதிரி முச்சட்டேன் நானே. நானா முட்டாள நானே. சுத்தி முத்தி பாத்துங்க, எனக்கு தான் குலதெய்வமே கிடையாது. கீ குஞ்சு பார்த்தேன், பூனை காசுலாம் சொல்லி அப்படியே பட 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 அனுப்பிச்சு போயிடு. என் குலதெய்வம் என்ன பூனை காசு செடி போன அந்த வெறியில